ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சாதம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு குருமா ரெசிபி சொல்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். காலையில் குருமா செய்ய போகிறீங்கன்னா நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சுடுங்க. வேர்க்கடலை விட இந்த பட்டாணியில் தான் நிறைய சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணியும் கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காய் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கூட்டு செய்யும்போது எல்லாத்தையும் போட்டு எப்படி விசில் விடுவோமோ அதே மாதிரி தான். இப்போது மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4 முந்திரி, சீரகம், கொஞ்சம் சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கடல கூட சேர்த்து அரைக்கலாம். அரை மூடி தேங்காயும் 4 முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ காய் பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கருவேப்பிலை போட்டு வேக வச்ச காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பர் டேஸ்டான குருமா ரெடி. வேலையும் ஈஸி, குருமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு 3த்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.